ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா முடி கொட்டாது, முடி வந்து நல்லா வளரும். அது இல்லாமல் பொடுகு, பெயின் இது மாதிரிலாம் எது இருந்தாலும் சரியாக போயிடும். ஓகேங்களா? சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் ஆயில் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செஞ்சலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முடி கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சோட்டியே நல்லா வந்து இது தடவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு என்னோடய ஹேர் எவ்வளோ இருக்குன்றதை லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 150லேருந்து 200 ml அளவுக்கு இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கேன். சரிங்களா? கூடவே பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான நம்ம வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான ஹேர் ஆயிலாக பார்த்து சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஹேருக்கும் நல்லது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதில் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கம்மியான எண்ணெய் எடுத்துருக்கனால எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது வந்து லைட்டாக க்ரஷ் ஆச்சு அப்படின்னா போதும், ரொம்ப நைஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. கருவேப்பிலையிலையுமே ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா மழை பெஞ்சிருக்க டைமில் பார்த்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதை உலர்த்தி சும்மா நிழலில் வச்சிங்கன்னா போதும், வெயிலெல்லாம் வச்சு காய வச்சிட வேண்டாம். ஸோ அதோடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ கருவேப்பிலையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு என்ன சொல்ல சத்துக்கள் வந்து அதிகமாக உடையது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயம் சேர்க்கறனால நம்ம முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஹேரோட ரூட்டுக்கு வந்து ரொம்ப 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 வெந்தயம் நல்லது. ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஹேர் ஆயிலாக செய்யும்போது ஸோ நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக குறைய செய்யும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நல்ல வளரவும் செய்யும், ஷைனிங்காகவும் இருக்கும். அது நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் இதை வந்து தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லைனா வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது அப்ளை பண்ணி குளிச்சிட்டாலும் ஓகே. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை வெந்தயம் இருக்குல்ல அதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும். நல்லா லோ ஃப்ளேமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த பச்சையான அந்த தன்மை இருக்கும்போது அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் நீங்கள் வடிகட்டிட்டு அப்படியே நீங்கள் தேய்ச்சிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் மாறினா பரவாயில்ல அப்படின்னு நினச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வைக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கண்டிப்பாக கரிஞ்சிரும். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சோன்னா கரிஞ்சு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிரும். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லேசான பச்சையோடு இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. ரொம்ப நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே சூடோடு வச்சிட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிட்டு அதை அப்படியே வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இல்லை நான் தலை தேய்ச்சி குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரை எந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் மினிமம் 45 டேஸ் வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சும்மா ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு முடி வளரல, எனக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எந்தவித பிரயோஜனமும் இருக்காது. உங்களுக்கு நல்ல வாசனைக்காக ஒரு ஃப்ராக்னன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 2 ஏலக்காவை இடிச்சிட்டு முன்னாடியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சோம்ல அந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினீங்க அப்படின்னாலும் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இன்னுமே வந்து நம்ம தடையில் தடவும் நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் ரிச் ஃப்ராக்னன்ஸோடு இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இந்த இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். என்னுடைய ஹேருக்கு பொதுவாகவே எப்போவுமே ஹெர்பலாக உள்ள எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஸோ கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னா அதை நான் தாராளமாக யூஸ் பண்ணுவேன். வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் முக்கியமாக செஞ்ச ரீசனே என்னோடய ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்றதுக்காக தான் நான் இதை செஞ்சு நான் தடவை நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு.
ஹேர் சம்மந்தமாக ஹேர் ஃபால் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.